அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். இந்த சட்டத்தை 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 1985 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்டம்னா என்னன்னா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் அந்த கட்சியிலிருந்து வேற ஒரு கட்சிக்கு சடனாக வந்து ஜம்ப் ஆகுவார் இல்லைங்களா. இதுக்கப்புறம் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன், நான் அந்த கட்சிக்கு போகிறேன், இல்லை அந்த கட்சியில் இருக்க மாட்டேன், டக்குன்னு அந்த கட்சிக்கு போகிறேன், இப்படி டக்குன்னு கட்சி விட்டு மாறதுக்கு பேர் தான் வந்து கட்சித்தாவல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் வந்து 1985 கொண்டு வந்த 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம். இந்த சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஒரு அனதர் பார்ட்டிக்கு, ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போகிறது தான் வந்து இதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு 4 ஆர்டிக்கலில் சேஞ்சஸ் நடக்குது. என்னென்ன ஆர்டிக்கலில் சேஞ்சஸ் இன் 4 ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 101, 102, 190 அண்ட் 191 இந்த 4 ஆர்டிகல்ஸில் சில சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. அதே போல் ஒரு புது ஷெடியூலையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. 10th ஷெடியூல் எதை சொல்லுது? ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமா. இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் அதில் என்ன பாதிப்பு அப்படின்னா, இப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து சடனாக வந்து எல்லோரும் ஜம்ப் ஆகிறான்னு வச்சுங்களேன். ஸோ அதன் மூலமா இந்த கட்சியில் வந்து நிறைய குழப்பம் வரும். அதில் கட்சியுடைய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து ஒழுங்காக இருக்காது. ஸோ அந்த கட்சி வந்து இதுமாரி அந்த இருக்கிற மெம்பர்ஸ் வந்து டக்குன்னு மாறது மூலமாக அந்த ஆட்சி வந்து கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து திரும்ப வந்து ரீஎலெக்ஷன் நடக்கும், மக்களுடைய வரிப்பணம் வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டெடியான ஒரு கவர்மெண்ட் இல்லாத பொழுது அவங்களால வந்து அந்த ஆட்சியில் மக்களுடைய நலனில் வந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா, இல்லை எந்த நேரத்தில் எவன் போவான்னு தெரியாமல் அவங்களால ஆட்சி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆட்சியை ஒழுங்காக நடத்த முடியுமா சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் செயல்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை முழுக்க நம்ம எந்த விஷயத்தை குறித்து நம்ம நடக்கிறோமோ அது மேலே தான் இருக்கணும். இப்போ அரசியல் கட்சிகள் எதுக்காக கவர்மெண்ட் வந்து அமைக்கிறாங்க? நாட்டுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது இல்லாமல் எந்த நேரத்தில் நம்ம கட்சியிலேருந்து எவன் போவானோ, இவன் எப்படி ப்ளீஸ் பண்ணணும், இது மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தால் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? ஸோ அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். சரி, இந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்த இந்த சட்டம் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது. அதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டிஸ்குவாலிஃபிகேஷன். யாரெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்? 1, மெம்பர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். 2, இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ். 3, நாமினேட்டட் மெம்பர்ஸ். இந்த 3 கேட்டகரியை இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. 1, மெம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸே இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை பிஜேபி இருக்குன்னா, இப்போ அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு மெம்பர் அவர் சடனாக இதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில் இருக்கல, நான் பிஜேபிலேருந்து டக்குன்னு நான் வந்து காங்கிரஸுக்கு போகிறேன் அப்படின்னா, அதே போல் ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த தீர்மானத்தில் இப்போ பிஜேபி ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதை கட்சியில் பிஜேபியிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெம்பர் இதில் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக பேசினாலோ, அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் அவர் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழ்நாட்டில் நீட்டுக்கு வந்து விலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுக்குது. அதுக்கு எல்லோரும் யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா, காங்கிரஸ் இருக்கக்கூடிய யாரோ ஒரு மெம்பர் அவருக்கு தமிழ்நாட்டில் நீட்டு பேன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, நான் வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் தரமாட்டேன் அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்டில் இது மாதிரி ஒரு ஓட்டிங் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த கட்சியில் அவர் சொல்லிடணும். எங்கள் காங்கிரஸ் பார்ட்டிலே சொல்லிடணும், அவருக்கு மெம்பரே வந்து இல்லைங்க அதில் எனக்கு விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டில் நீட்டு வேணும் அப்படின்னு யாரோ ஒரு சொல்கிறாரு வச்சுக்கலாம், அவர் அந்த கட்சியில் சொல்லிடணும். அப்போது ஓட்டிங் அப்போது அவர் வந்து வாக்களிக்காமல் இருக்கலாம். இன்கேஸ் அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இந்த மாதிரி வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அகைன்ஸ்டாக, அந்த பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாக அவர் எப்போ ஓட்டிங் பண்ணுறாரோ அந்த நேரத்திலலாம் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி புரிஞ்சுதுங்களா? ஒரு பார்ட்டியில் ஒரு மெம்பர் அவராகவே வேறு கட்சிக்கு போனாலோ, பார்லிமெண்ட்டில் ஒரு ஓட்டிங் நடக்கும்போது அந்த கட்சிக்கு எதிராக அந்த பார்ட்டி மெம்பர் வந்து ஓட் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இன்கேஸ் அப்படி எடுக்கலை அப்படின்னா 15 நாளைக்குள்ளே அந்த கட்சியால் அவருக்கு வந்து மன்னிப்பு வந்து வழங்கப்படலை அப்படின்னா அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார். 1. 2வது, இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ். யாரோ ஒருத்தர் சுயேட்சையாக நின்று ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் எந்த கட்சியோட போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி அவர் ஜாயின் பண்ணாலும் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார். 3வது, ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸில் யாரோ ஒரு நாமினேட்டட் மெம்பர்ஸாக இருப்பார் இல்லையா, நாமினேட்டட் பர்சனாக இருப்பாங்க. பார்லிமெண்ட்ஸில் எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. இப்படி நாமினேட் ஆன ஒரு பர்சன்
நாமினேட்டட் பர்சன் ஹவுஸ் ஆஃப் பார்ட்டியில் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் 6 மாதத்துக்குள்ள யாரோ ஒரு கட்சியோட போய் ஜாயின் பண்ணிக்கணும். இல்லை ஜாயின் பண்ணாமலும் இருக்கலாம், ஜாயின் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் 6 மாதத்துக்குள்ள அவர் எந்த பார்ட்டியோட ஏதாவது ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி 6 மாதத்துக்கு மேலே அவர் ஜாயின் பண்ணாலும் அவர் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். ஸோ 3 கேட்டகரி என்ன, ஏதோ ஒரு கட்சியில் கூடிய ஒரு மெம்பர் ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் பண்ணாலோ டிஸ்குவாலிஃபை பண்ணுவார். இல்லை பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியை சார்ந்த ஏதோ ஒரு ஓட்டிங்கில் அந்த பார்ட்டிக்கு எதிராக ஒரு ஓட் பண்ணாலோ டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். ஒரு இண்டிபெண்டன்ட் சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு கட்சியோட போய் ஜாயின் பண்ணாலோ, ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு கட்சியோட போய் ஜாயின் பண்ணாலோ டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார். ஒரு நாமினேட்டட் மெம்பர் பார்லிமெண்ட்டில் ஒரு நாமினேட்டட் மெம்பராக இருக்கார் அப்படின்னா அவர் 6 மாதத்துக்குள்ளே யாராவது ஒரு கட்சியோட போய் ஜாயின் பண்ணணும். இல்லைனா 6 மாதத்துக்கு பிறகு எந்த கட்சியோட ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் வந்து சொல்லுது. அடுத்தா வந்து எக்ஸப்ஷன்ஸ், விலக்குகள். இந்த சட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்னா, ரிசல்ட் ஆஃப் மெர்ஜிங் வித் அனதர் பார்ட்டி. அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட ஜாயின் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் அது பிடிக்காமல் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தார்னா அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சரத்குமார் அவருடைய கட்சி வந்து பிஜேபியோட போய் ஜாயின் பண்ணிச்சு, மெர்ஜ் ஆனாங்க கடந்த எலெக்ஷனில். அந்த நேரத்தில் சரத்குமார் அவருடைய கட்சியில் யாரோ ஒருத்தர் இதுமாரி மெர்ஜ் ஆகுது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியே வராருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து மெம்பர் கிடையாது. மெம்பரை வந்து இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல அவர் வந்து பார்ட்டியில் இருக்கக்கூடிய இப்போ பார்லிமெண்ட்லேயோ இல்லை அசம்பிளியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு மெம்பரை தான், அதில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கூடி தொண்டனெல்லாம் வந்து இதில் வந்து கொண்டு வர மாட்டாங்க. மெம்பராக இருக்கணும், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பரோ இல்லை அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பரோ தான். அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். யாரோ ஒரு மெம்பர், நான் வந்து அந்த கட்சியில் மெம்பர் இருக்கேன், நான் அந்த கட்சியில் போயிட்டேன் அப்படின்னா என்னை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. மெம்பர்ஸை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய எம்பியை பற்றி எம்எல்ஏவை பற்றி தான் நம்ம அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து பிரிஞ்சு போனால் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும், திரும்ப ரீஎலெக்ஷன் நடக்கும், அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்காமல் போயிடும் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் மெம்பர்ஸ் எம்எல்ஏ எம்பியை பற்றி தான் நம்ம எங்கே பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு டவுட் வரலாம், ஒரு கட்சியிலிருந்து தனியாக ஒரு மெம்பர் போனால் ஆன்டி டிஃபெக்ஷனாக வரும், ஆனால் ஒரு கட்சியை இன்னொரு கட்சியோட போய் ஜாயின் ஆகும்போது இந்த பிரச்சனை வராது அப்படின்னா, அந்த கட்சியில் 2/3 மெம்பர்ஸ், இப்போ ஒரு கட்சியில் 2/3 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. 2/3 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்சிங்க, ஏன்ற ஒரு கட்சி, ஏன்ற கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் வந்து எம்எல்ஏஸ் வந்து பீன்ற கட்சியோட போய் மெர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஏன்ற பார்ட்டியில் இருக்கக்கூடிய 2/3 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு வந்து சம்மதிக்கணும். ஓகே நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 1/3 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வேணும்னா கூட அதுலேருந்து வந்து ரிமூவ் ஆகி வெளியே போயிடலாம். அந்த கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் கட்சி விட்டு வெளியே போயிடறோம்னா போயிடலாம். அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு பர்சன் தனியாக அந்த கட்சி விட்டு வெளியே போகணும்னு நினச்சா அது வந்து தப்பு, அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அப்ளை ஆகும். இதே ஒரு கட்சியிலிருந்து 2/3 மெம்பர்ஸ் வேற ஒரு கட்சியோட போய் மெர்ஜ் ஆகுறாங்கன்னா அதுக்கு இந்த லா வந்து அப்ளை ஆகாது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் அப்படி மெர்ஜ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து வெளியேறாங்கன்னு வச்சுங்களேன், அப்பவும் அவங்க மேலே இந்த கட்சி வந்து அந்த சட்டம் வந்து பாயாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா ப்ரெசைடிங் ஆஃபீஸர், சபாநாயகர், ஸ்பீக்கர், ஏதோ ஒரு கட்சி பார்லிமெண்ட்லேயோ இல்லை அசம்பிளிலையோ யாரோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஒரு மெம்பரை அங்கே அசம்பிளிலையோ லோக்சபாவிலையோ ப்ரெசைடிங் ஆஃபீஸர்னா என்ன, ஸ்பீக்கர், அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் அப்போ என்ன பண்ணுவார், அவர் அந்த கட்சியிலேருந்து விலகித்தானே வந்து சபாநாயகராகவோ இல்லை ஸ்பீக்கராகவோ அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அந்த நேரத்தில் அவர் கட்சியிலேருந்து வெளியே வரும்போது அவர் மேலே வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா டிசைடிங் அத்தாரிட்டி. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை யார் வந்து டிசைன் பண்ணுவார், இந்த கட்சி தாவல் தடுப்பு மூலமாக ஒரு மெம்பர் வந்து ரிமூவ் பண்ணலான்னு யார் சொல்லுவாங்கன்னா அதுவும் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னா யார், ஸ்பீக்கர் தான் வந்து இந்த சட்டத்தை வந்து இந்த மெம்பர் மேலே வந்து அப்ளை பண்ணலாம், இவர் வந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுவாருன்னா ஸ்பீக்கர் தான், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் வந்து முடிவு பண்ணுவார். இதுக்கு வந்து இந்த கேஸ் நடக்கிறதுக்கு வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது. ஒரு கட்சியிருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து அவர் ஜம்ப் ஆகிறாருன்னு வச்சுங்களேன், அவர் மேலே இந்த சட்டம் பாஞ்சு அவர் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அந்த வழக்கு நடக்குது இல்லையா, அது வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் 10 நாளைக்குள்ளே அவர் மேலே வந்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நோ டைம் லிமிட் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு இந்த மாதிரியான இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஒருத்தர் மேலே வந்து அப்ளை ஆகுது அப்படின்னா அவர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து எந்த கோர்ட்டாலையும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. cannot question by எனி கோர்ட், எந்த கோர்ட்டாலையும் அதுக்கு வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவர் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்டாலையும் கொஷின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரூல் மேக்கிங் பவர்,
இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஏதாவது வந்து ரூல்ஸ் வந்து புதுசாக வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ப்ரிசைடிங் ஆஃபீஸரால் தான் முடியும். இந்த சட்டங்கள் ஏதாவது ரூல்ஸ் வந்து அவர் மேக் பண்ணுறாரு, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஏதாவது வந்து சட்டங்கள் அவர் வந்து கொண்டு வராரு அப்படின்னா அதை வந்து ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே பார்லிமெண்ட் ஹவுஸில் வந்து அவர் பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி சட்டத்தை வந்து நான் கொண்டு வர போகிறேன், இன்னும் 30 நாள் இருக்குது, 30 நாள் கழிச்சு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் மூலமாக என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. ஒரு கட்சி, ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். எப்போ எந்த நேரத்தில் எந்த கட்சி விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெடியூஸ் கரப்ஷன் ஊழலை வந்து தடுக்க முடியும். இந்த கட்சியிலேருந்து நான் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தரியா இல்லையா, இல்லை நான் கட்சி விட்டு நான் போயிடுவேன், அந்த கட்சியில் எனக்கு அவ்வளோ அமௌண்ட் கூப்பிட்றாங்க, நாங்கள் போயிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஊழலை தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவாய்ட் இர்ரெகுலர் எலெக்ஷன்ஸ். இப்போ ஒரு கட்சியிலேருந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து வேறு கட்சிக்கு போகிறாங்கன்னா அந்த கட்சியுடைய தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து லாஸ் ஆகுது இல்லையா. ஸோ கவர்மெண்ட் வந்து கவிழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் திரும்ப வந்து எலெக்ஷன் நடக்கணும். ஸோ மக்களுடைய வரி பணம் வந்து செலவாகும். ஸோ அந்த இர்ரெகுலர் எலெக்ஷன்ஸை வந்து கட்டுப்படுத்தலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது விமர்சகர்கள் இந்த சட்டத்தை விமர்சகர்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எந்த சட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக விமர்சகர்கள் வந்து விமர்சிக்க தான் செய்வாங்க. ஸோ அது போல் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவையும் விமர்சகர்கள் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிளியர்லி புட்ஸ் பார்ட்டி பாசிசம்னா என்ன, அந்த பாசிங் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கட்சி வந்து நான் சொல்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்ட்டி பாசிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் கட்சியில் இருக்குது எனக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து தவறாக செயல்படுறீங்க, உங்கள் கட்சி விட்டு நான் போனோம் அப்படின்னா ஒரு சாதாரண மெம்பரால் அவர் அந்த கட்சி விட்டு போக முடியாது. ஏன்னா அவர் மேலே இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து பாயும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த கட்சியோட ஹெட் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க மேலே வந்து பாசிங் பண்ணுவாங்களாம். பாசிங்னா என்ன, அவர் மேலே வந்து ஆளுமை செலுத்துறது, நான் சொல்கிறது கேளு, இல்லை நீ கட்சி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உன் மேலே வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்பட்டாலும் அந்த கட்சியிலேருந்து அவரால் வெளியே போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி பாசிசம் இதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் இண்டிபெண்ட் அண்ட் நாமினேட்டட். இண்டிபெண்ட் கட்சி ஒரு சுயேட்சை மெம்பருக்கும் நாமினேட் ஆன மெம்பர்ஸுக்கும் டிஸ்கிரிமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சுயேட்சையாக ஒருத்தர் வந்து ஜெயிச்சு வராரு அப்படின்னா அவர் விருப்பப்பட்ட கட்சியோடு அவர் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதே ஒரு நாமினேட்டட் மெம்பராக இருக்காரு அப்படின்னா அவர் விருப்பப்பட்ட எந்த கட்சியோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது என்ன சரியா இது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் இஸ் இல்லீகல், பல்க் இஸ் லீகல்னா என்ன, அதாவது ஒருத்தன் தனியாக ஒரு கட்சி விட்டு போனால் அது வந்து இல்லீகல், கும்பலாக போனால் அது வந்து லீகல்னா என்னையா இது கேட்கவே வந்து அநியாயமாக இருக்குதா இல்லையா. இங்கே பாருங்கள், 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு போய் மெர்ஜ் ஆனால் அது வந்து லீகலாம். தனியாக ஒருத்தன் அந்த கட்சியோட கொள்கைகள் பிடிக்கல, உங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கல, இந்த பார்ட்டியில் இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போனான் அப்படின்னா அது வந்து இல்லீகல்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. கிரிட்டிக்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க, பார்ட்டி பாசிசம், பார்ட்டியுடைய அந்த சாதாரண மெம்பர் மேலே காட்டக்கூடிய அந்த அதிகாரங்களை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே போல் நாமினேட்டட் மெம்பர்ஸுக்கும் இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது வந்து அதிகப்படுத்துது, டிஸ்கிரிமினேஷன் அதிகப்படுத்துது. அதே போல் ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் ஒரு வெளியே போகிறாரு அப்படின்னா அது வந்து இல்லீகல். இதே வந்து ஒரு கட்சியிலிருந்து ஒரு பல்க் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா அது வந்து லீகல்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் வந்து இந்த லாவை பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பேஸ் பண்ணி 2003 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. 91st அமெண்ட்மெண்ட், 91வது சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க 2003. ஸோ இந்த சட்ட திருத்தம் வந்து சில வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குது. என்னென்ன, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நாட் எக்ஸீட் 15%. ஒரு லோக்சபாவிலையோ இல்லை ஒரு அசம்பிளிலையோ இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸுடைய அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 15% மேலே இருக்கக்கூடாது. 2003 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலமாக சில ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஒரு லோக்சபாவிலையோ பாராளுமன்றத்திலையோ இல்லை அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 15% மேலே இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் பிஎம்ஏ அண்ட் சிஎம்ஏயும் சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரோட அண்டு சீஃப் மினிஸ்டருடைய அந்த மினிஸ்டருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 15% மேலே இருக்கக்கூடாது. இதே வந்து ஸ்டேட் அப்படின்னா 12 மினிஸ்டர்ஸு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் நாட் லெஸ் தேன் 12 இன்னும் சொல்கிறாங்க. அதன் பிறகு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 1/3 மெம்பர்ஸ் ஸ்பிளிட் ஹேப்பன்ஸ், நோ மோர் ப்ரொடெக்ஷன். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, இங்கே வந்து கிரிட்டிஸ் பண்ணாங்க இல்லையா, தனியாக போனால் பிரச்சனை, கும்பலாக போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த லாவை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் அசம்பிளி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 1/3 மெம்பர்ஸ்
மூணில் ஒரு பகுதி மக்கள் வந்து ஒரு பார்ட்டிலேருந்து ஒரு பார்ட்டிக்கு மூவ் ஆகுனாங்க அப்படின்னா அது வந்து சேஃப் கிடையாது இதுக்கப்புறம். அதுமாரி அவர் 1/3 மெம்பர்ஸ் வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு வந்து ஜாயின் பண்ணாலும் மெர்ஜ் ஆனாலும் அவங்க மேலே இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி கொடுத்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.